அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிடிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்குது. அப்போ இந்த ரிசல்ட்ஸை இன்னும் பார்க்காதவங்க உடனடியாக இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி நீங்கள் அடிச்சுன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ கிளிக் ஹியர் டு வியூ த ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சா இதை கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, அதுக்கப்புறமா பார்ட் ஏ, பார்ட் பி, உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி, அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். என்னென்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதுக்கான மார்க் எல்லாமே இதில் மொத்தமாக உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மார்க்கு அப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக போய் தெரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதனுடைய கட் ஆஃப் மார்க், அப்போ இந்த சிடிஎஸ்சி எக்ஸாமினுடைய கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ வரலாம், அப்ராக்சிமேட்டாக எவ்வளவு வரலாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்த தகவலின் பேரில் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்கை பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸினுடைய மார்க்ஸை மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட் ஏ, பார்ட் பி மார்க்ஸ் இருக்குது. அப்போ இதில் நம்ம இதை பார்க்கலாம். இந்த கெமிஸ்ட்ரி, ஜூனியர் கெமிஸ்ட்ரி இருக்கு பாருங்கள். இதில் இந்த பார்ட் 2 மார்க்ஸு, அதுக்கு டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 218 இருக்குது. அப்போ இது பார்ட் பி, அதாவது இந்த பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மார்க்கு டோட்டலாக 218 வாங்கியிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கு வந்துடுது, கம்யூனல் ரேங்கும் வந்துடுது. ஓவராலாக அந்த நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருடைய ரேங்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 269th ரேங்கு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் ரேங்க், அப்போ கம்யூனல் ரேங்க்னா கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது அவங்களோட ரேங்க் 89 வருது. இதே போல் கியூரேட்டர் பாருங்கள், கியூரேட்டரில் இந்த ஓவரால் ரேங்க் 806, இந்த கம்யூனல் ரேங்க் 251. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெப்யூட்டி மேனேஜர், இதில் கம்யூனல் ரேங்க் 110, இந்த ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 368, மார்க் 218 வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த எக்ஸ்ரே அனாலிஸ்ட், அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு மொத்தம் 2 எக்ஸாம், ஒன்று யூஜி, இன்னொன்று பிஜி இல்லையா. அப்போ இந்த 2 எக்ஸாமுக்கு தான் இங்கே மார்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 218 எல்லாமே ஒரே எக்ஸாம் தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே அனாலிஸ்ட், அப்போ இது யூஜி, ஃபர்ஸ்ட்டில் உள்ளது பிஜி. அப்போ இங்கே 2 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் அதில் 2 கொஸ்டின் தான், ஒரு யூஜி கேட்டகரி ஒன்று இருக்கும், பிஜி கேட்டகரி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இதில் இந்த பிஜியில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, இந்த யூஜியில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ஓவரால் ரேங்கும் இதில் இருக்குது, அதனுடைய கம்யூனல் ரேங்கும் இதில் இருக்குது. சரி, இப்போ அடுத்தது ஒன்று பார்க்கலாமா? அடுத்த ஒரு ரிசல்ட் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் பியில் 84, பார்ட் பியில் 84, அதுக்கப்புறமா டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 231. இது சப்ஜெக்ட் பேப்பர் 147, அதுக்கப்புறமா இந்த பார்ட் பி ரெண்டும் சேர்த்திங்கன்னா 231 வருது. அப்போ இதில் ஓவராலாக 161, இதில் கம்யூனல் ரேங்க் 58 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக இதில் கம்யூனல் வைஸ் பாருங்கள். அப்போ இதில் ஓவராலில் 521, கம்யூனலில் 168 இந்த கியூரேட்டர். அடுத்தபடி டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் வைஸில் 70, எக்ஸ்ரே அனலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் வைஸில் 23 பேர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இதுக்கு இன்டர்வியூக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனல் வைஸில் நம்ம கடைசியில் போஸ்டிங் எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸில் 128th ரேங்க், கம்யூனல் ரேங்கில் 128th ரேங்கில் இருக்காங்க. சரி, இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் பார்த்துடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 3 எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதில் இந்த கெமிஸ்ட்ரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கில் 251, கம்யூனல் ரேங்கில் ஃபஸ்ட்டு, கம்யூனல் ரேங்கில் ஃபஸ்ட் இருக்கிறாங்க. அப்போ இவங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறாங்க. அப்போ கம்யூனல் ரேங்கில் ஃபஸ்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸில் இந்த கேட்டகரிக்கு எந்த ஒரு வேக்கன்சியுமே இல்லை பாருங்கள். அடுத்தது பாருங்கள் இந்த கியூரேட்டர் மியூசியம், அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கில் 2வது பொசிஷனில் இருக்காங்க, ஓவராலில் 767. அடுத்து டெப்யூட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கம்யூனல் ரேங்கில் ஃபஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரேங்கில் எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட் வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸு எதுவுமே இல்லை. அப்போ நம்ம அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனால் போஸ்டிங் இருந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த எஸ்சி
எஸ்சிஏ கேட்டகரியில் யாராவது இல்லைன்னா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இங்கே வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக எனக்கு தெரியல. பிஜிடிஆர்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ ரேங்க் வாங்கியிருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கான போஸ்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து வேகன்சி டீட்டெயில்ஸில் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, அப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே போல் நிறைய பேர் அனுப்பிவிட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கான கட் ஆஃப் மார்க் அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணையும் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸு 220 ஓவரால் ரேங்கு 255. அப்போ இதில் சப்போஸ் இவங்க வந்து ஒரு 300 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு வைங்க, இப்போ இவங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 to 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். அதாவது ஓவரால் ரேங்கு ஒரு 1 to 10 இல்லைன்னா 1 to 20 அந்த ரேங்க்குள்ளே வந்துடும். அப்போ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரணும்? அப்போ 300 வரணும். இப்போ இங்கேயும் பாருங்கள். ஸோ எல்லாருமே எப்படி வாங்கியிருக்கிறாங்க? அந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 230, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 294. யூஜியில் வந்து நிறையா வாங்கியிருக்கிறாங்க. அப்போ யூஜியில் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கூட போகலாம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 294க்கு 23rd ரேங்க் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் மார்க் ஒரு 300க்கு மேலே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக 10க்குள்ளே வந்துடுவாங்க. ரேங்கு ஓவரால் ரேங்கு 10க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 128th ரேங்கில் இருக்காங்க. அப்போ எக்ஸ்ரே அனாலிஸ்ட்டில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை. எக்ஸ்ரே அனாலிஸ்ட்டில் வந்துட்டு மேபி நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணலை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 310 இல்லையா, 310 to 320. ஸோ அந்த ரேஞ்சில் அவங்களுடைய மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேங்க் வந்துட்டு இது வந்து கம்யூனல் ரேங்கு. இந்த ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. அப்போ இந்த 320 இல்லையா, அப்போ 320க்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அப்போ இதை வந்து எக்ஸ்ரே அனாலிஸ்ட் இல்லை. அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்துட்டு இதில் 294, இங்கே வந்து ரேங்க் அதிகமாக கம்யூனல் ரேங்க்லேயே அதிகமாக இருக்குது. இதில் 314th இருக்குது. அப்போ இதில் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 350க்கு மேலே எடுக்கணும் இல்லை. அப்போ ஒரு 350க்கு மேலே எடுத்தாச்சுன்னா ரேங்க் வந்துட்டு ஒரு 20 பிலோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இது வந்து கட் ஆஃப் மார்க். இப்போ அதே போல் அடுத்தது பாருங்கள், இந்த டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 218 இருக்கிறாங்க. இது வந்து பிஜியில். அடுத்தது யூஜியில் 240. அப்போ ரேங்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். இந்த ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 806, 269. அப்போ இதெல்லாம் அப்படியே ஒரு 100 மார்க் கூடணும் இல்லையா. அப்போ ஒரு 100 மார்க் இதில் வந்து கூடினா தான் அந்த என்ன வரும், ஒரு பிலோ 20 அந்த ரேங்கு கிட்ட வரும். சரிங்களா. அப்போ அப்ராக்சிமேட்டாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 to 320. அப்போ இதில் உள்ள இந்த மேக்ஸிமம் எல்லாருமே 5 எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 8 போஸ்ட்டில் நிறைய பேர் வந்து 5 எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். 1, 2, 3, 4, 5. அப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளோ வேணும், மார்க்கு 300 வேணும். ஸோ 300 to 320 அவங்க வந்து மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அப்போ 320க்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு போஸ்டிங் வாய்ப்பே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்டர்வியூக்கு கண்டிப்பாக அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்துட்டோம். இந்த ரேஞ்சு அதாவது மொத்தமாக 450 மார்க்கு. ஸோ 450க்கு எவ்வளோ எடுக்கணும்? அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ 300 to 320. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய மார்க்ஸ் இல்லைனா இதுக்கு மேலே இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஸோ 320க்கு மேலே, அப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு 350க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமான போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 320 மேலே போயிட்டுனாலே உங்களுக்கு இன்டர்வியூக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு இவ்வளோக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த போஸ்டிங்க்கான இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கெமிஸ்ட். இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 1913 அப்புறம் 1914 ஒரு கோடு இருக்குது. அப்போ இதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது பாருங்கள். பிசி, அதுவும் பாருங்கள் ஓபிசி முஸ்லீம்க்கு ஒன்று இருக்குது. அப்போ அதில் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது இல்லை. அப்போ மற்றவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இதில் அவங்களால வர முடியாது. ஒரே ஒரு வேகன்சி தான், அதுவும் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல். அடுத்து பாருங்கள் இந்த கியூரேட்டருக்கு வந்து 15 வேகன்சி இருக்குது. அவங்க வந்துட்டு இந்த கேட்டகரியை வந்து வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்துட்டு கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் 15 போஸ்ட் இருக்குது. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் இதுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ், அப்போ இதில் 12 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வேகன்சி இருக்குது.
அப்போ அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்குது இந்த இந்த ஜென்ரல் டேனில் ஒரு 2, அதுக்கப்புறமா பிஎஸ்டிஎம் உமன், பிசி, அடுத்தது பிசி உமன், அடுத்து எம்பிசி. ஸோ எல்லா இதுலையுமே மேக்ஸிமம் ஒவ்வொரு போஸ்டிங் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுடைய கம்யூனல் ரேங்கில் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ இந்த டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுடைய கம்யூனல் ரேங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்தந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்துட்டு அதில் போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எக்ஸ்ரே அனாலிஸ்ட். இப்போ எக்ஸ்ரே அனாலிஸ்ட் மொத்தமாக 2 போஸ்டிங் இருக்குது. அப்போ ஒன்று ஜென்ரல், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ஒன்று ஜென்ரல் 10, அடுத்தது பிசி. அப்போ இதில் ஒரு போஸ்ட்டு, இதில் ஒரு போஸ்ட், டோட்டலாக 2 போஸ்ட் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பிசியில் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்யூனல் ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அடுத்தது ஜென்ரல் 10, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஜென்ரல் 10ல் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 போஸ்டிங் இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், இந்த அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட், இதில் தான் நிறைய வேகன்சி இருக்குது. அப்போ இதில் பாருங்கள் 73 வேகன்சி. அப்போ 73 வேகன்சியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறாங்க. இதில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலுமே மேக்ஸிமம் ஒவ்வொன்று வந்துடுது. சரிங்களா, எல்லா கேட்டகரியிலுமே மேக்ஸிமம் ஒவ்வொன்று வந்துருக்கு பாருங்கள். ஜென்ரல் 10, அதுக்கு ஜென்ரல், உமன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அடுத்தது நிறைய கேட்டகரி இருக்குது. சரிங்களா, அடுத்தபடியாக இந்த பிசியில் இருக்குது, எம்பிசியில் இருக்குது, அடுத்தது எஸ்சி கேட்டகரியில் இருக்குது, அதுக்கப்புறமா எஸ்டியில் அதுவும் பிஎஸ்டிஎம் இருக்குது. தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் நிறைய வேகன்சி இருக்குது. அப்போ இந்த அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கட் ஆஃப் மார்க்கு உங்களுக்கு அதிகமாக போகுது. நம்ம அதில் ரிசல்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரிசல்ட்டை பார்த்தோம் பாருங்கள். அப்போ அதில் இந்த அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர், அப்போ இதில் 294 மார்க்ஸ் எடுத்துமே அவங்க எங்கே இருக்காங்க பாருங்கள், 294 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க டோட்டல் மார்க்ஸு. ஓவரால் ரேங்க் வந்து 314, கம்யூனல் ரேங்க் வந்து 128. இப்போ இன்னும் கம்யூனலில் எம்பிசியில் வந்து 128 ரேங்கில் இருக்காங்க. ஓவரால் ரேங்க் வந்து 314. அப்போ இன்னும் 300 இடம் தள்ளி வரணும் இல்லையா. அப்போ 300 இடம் இல்லை, அதில் ஒரு 70 வேகன்சி இருக்கு இல்லையா. அப்போ அதுலேயும் ஜென்ரல், அதுவும் கேட்டகரி வைஸாக கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்துட்டு எப்படியும் ஒரு 300 மார்க் 300 இடம் வந்துட்டு நீங்கள் தள்ளி வரணும். அப்போ இதில் எப்படியும் ஒரு 350 கட் ஆஃப் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வந்துட்டுனா கன்ஃபார்மாக இதில் வந்து போஸ்டிங்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள் 300 மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, 314th ரேங்கில் இருக்காங்க ஓவராலாக. அப்போ கண்டிப்பாக ஒரு 50 மார்க்காவது கூட எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு கட் ஆஃப் மார்க்கு ஃபஸ்ட்டு 1 to 20 அந்த ரேங்க்குள்ளே வர முடியும். அப்போ இந்த கம்யூனலில் தான் அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. சரி, அப்போ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.